ஷேபா விஸ்வ பிரமா கணக்கு போட்டார்ப்பா. உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் லாயருக்கு நெத்தியில் எழுதிட்டார். புரியா? நெத்தியில் எழுதிட்டார். வழக்காட்டங்கள் உள்ள தலை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. தலைகீழே ஓடுது, தலை மாதிரி ஓடுது. பூரா பூமியை அழித்து வச்சுட்டான். புரியுதா? இந்த ஒரு காரணத்தினால சிக்கலை உண்டாயிருச்சுட்டார். பேனா ஒன்றை இருக்குது, 2 பேர்கிட்ட இருக்குது. பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆண், 2 பேரும் சேர்ந்து சனீஸ்வரி புளிச்சு எழுதி மாற்றிருங்கப்பா. புரியுதா? மாட்டி வரணும், மாட்டணும். ஒன்றுக்கு உள்ள லாயர்கள் கைகளை போறணும், ஒன்று சிக்கல் வரணும், ஒன்றுக்கு அடி வரணும். மித்தது 4 வீலர் 2 வீலர் சைங் ஆணும் பெண்ணும் பறந்து கொண்டே இருக்கும். கால டைமில் கொண்டு போய் நோட்டீஸை உள்ளே தள்ளி காப்பாற்றுறதுக்கு போவான் ஆணும் பெண்ணும். புரியுதா? காப்பாற்றுறதுக்கு. அதனால் கணக்கு முடிச்சிட்டார், நெத்தியில் எழுதிட்டார். போன ஸ்பீடில் நெத்தி எழுத்துலே போவோம். அவன் கணக்கு எழுதி நாசம் பண்ணி கணக்கை திருப்பி நெத்தியில் எழுதிட்டார். கடவுளை மிஞ்சி இவன் வழக்காட்டங்கள் ஆடிடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கார். புரியுதா? கேள்வி என்ன மிஞ்சி ஆடிடுவானா? நீதிங்கிறத நான் தான், நியாயத்து நான் தான். அநியாயப்பட்டு வச்சுருந்தானா 2 கை காலை ஒடிச்சு விட்ருவேன் அப்படின்ட்டார் அவரை, நீதி அரசர். கடவுள் ஈஸ்வரன் சொல்லிட்டாருப்பா. கணக்கு போட்டாச்சுப்பா, முடிச்சு பார்த்துரு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ புகையுது. இப்போ ஓட்டு முத்திரை போடுறவன் தலையில் எல்லாம் எழுதியாச்சு. அரசியல்வாதி உள்ள சிக்க கை கால் உடம்பு அவன் ஆணும் பெண்ணும் பிச்சு விடணும். அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பார்வையில் விட்டுருவான். சோழி முடியணும்ட்டார். சோழி முடித்து ஒன்றுக்கு அடித்து சாவணுங்காரு. ஏன்னா கடவுள் உட்கார்ந்த பிறகு இவன் ஆடக்கூடாது அப்படிங்கார். உலக நாடே ஆடுதான், தாய் இந்தியா நாடு முழுவதும் ஆடுதான். தமிழ்நாட்டில் விரித்து போட்டு ஆடுதான். ஒரே கோடிங்க. அவன் வீட்டில் கோடியாக கக்கூசில் போய் கவ்வை விட்றப்பா அரசியல்வாதி. கீழே வார்டுலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் முக்கால்